வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரூ மேக்கன்டையர்லேருந்து. இப்போது ட்ரூ மேக்கன்டையரும் கோடியும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த ஸ்டிபுலேஷன் மேட்ச் நடக்க போகுது. என்னென்ன ஸ்டிபுலேஷன் ஆல்ரெடி போன வீட்டில் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக டிசப்பாயிண்ட் யாரை பண்ணுறாங்க, ட்ரூ மேக்கன்டையர் தான். இப்போது ஸ்டேஜில் வேணால் அங்கே நேரில் உள்ள லைவ் ஆடியன்ஸு ட்ரூவை ஏட் பண்ணலாம், கோடியை டிசப்பாயிண்ட் பண்ணி கோடின்லாம். ஆனால் மோஸ்ட்லி அதிக ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரூ கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுங்க, அவர் இப்போ வில்லாதி வில்லன் கேரக்டர் எவ்வளோ பண்ணாங்க, அதுக்கோசரம் இப்போ அவர்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கிறது நல்லது தான், கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓட்ஸ், அதாவது இப்போ சில பேர் சில அப்சர்வர்ஸ்லாம் சொல்லி இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 70% சப்போர்ட் ட்ரூ மேக்கன்டையருக்கு தான் இருக்குது. மீதமுள்ள 30% தான் கோடி ரோஸுக்கு இருக்குது, கோடி வின் பண்ணுவாருன்ற மாதிரி. மீதமுள்ள முக்கால்வாசி இது நம்மளோட ட்ரூ கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு யார் வின் பண்ணணுன்றத கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டோடைய ரிட்டர்ன்ஸை பார்க்க போகிறோம். தலைமை ரிட்டர்ன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வர வீக்ஸில் காட்டுவாங்க அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் இருக்கும். இல்லை, ராயல் ரம்பிள் இருக்கவே இருக்குது, சவுதி அரேபியாவில் பெரிய ஈவெண்ட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டோ ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் சும்மா இல்லாமல் ஜாக் ஆஃப் ஆட்டோ வேறு லெவலில், முன்ன பண்ணதோட வேறு லெவலில் ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரான் பிரேக்கர்லாம் ஆல்ரெடி ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டாரா, பிராக் லெஸ்னர் இருக்கார், ஒபாஃபெமி வருவார். ஒபாஃபெமி இன்னும் பெரிய ஜெய்ஜாண்டிக்கு ரெஸ்லர் கூடலாம் அந்த டைம் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவார். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சோலோ சிகாவா கூட இருப்பார் பாருங்கள், தாங்காலோவில் இவருடைய பிளட் லைன்காரங்களே அவங்களாம் இருக்காங்க. எல்லாத்துக்கூடையும் ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஆஃப் ஆட்டோ இந்த டைம் ரிட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஃபேஸாக தான் காட்டுவாங்க. ஆல்ரெடி முன்ன ஹீல் டர்ன் பண்ணிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் ஃபேஸ் டர்ன் பண்ணார். கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு, கொஞ்சம் ரெண்டாம் கட்டமாக கொடூரமாக இருந்துச்சு, கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. இந்த டைம் ஃபுல் அண்டு ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டொமாசோ சாம்பா வந்து பார்த்தீங்கன்னா WWE போயிட்டாரா. ஆமாங்க கைஸ், டொமாஸ்டோ சாம்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE சரியாக யூஸ் பண்ணல. கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை. இதுக்கப்புறம் பண்ணுவாரான்னு தெரியல, ஏன் பண்ணலைன்னு சில கருத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு சாம்பியன்ஷிப்பு டேக் டீம் சாம்பியன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அவர் ஆனால் சிங்கிள் டிவிஷனில் வேறு லெவலில் சண்டை போடுவார். ஜானி கர்கனும் பயங்கரமாக சண்டை போடுவார். தொமாசோ சாம்பா அதோட கொடூரமாக சண்டை போடுவார். அந்த மிட் கார்டு டைட்டிலுக்கு முண்டி போகிறாருனாரு. சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறானுங்களே தவிர சாம்பியன்ஷிப்பை கொடுக்க மாட்டுறானுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தலைவனை ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தத்துக்கு உள்ளாகிடுச்சு போல். பல டைம் மோதிருப்பார் அந்த யூனியன் சாம்பியன்ஷிப்புக்கு, இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு. ஆனால் ஒரு டைமு கொடுத்த பாடையில் இப்போ ரீசெண்டாக கூட மாஞ்சி மோதி பார்த்தாரு, ஆனால் கொடுக்கல. நம்மளுடைய இவரு கார்மெலஸை கொடுத்து விட்டாங்க. தலைவனுக்கு அந்த கடுப்பான்னு தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நல்லா பண்ணுறாரா இல்லை அவ்வளோதான்றது தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ், ரோமன் பாருங்கள். ரோமன் ரெயின்ஸை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன்ஸ் இப்போ வந்து மண்டே நைட் ராலும் இருக்கலாம், அப்படி இல்லைனா அவரும் ராயல் ரம்பில் கன்ஃபார்ம் இருப்பார். செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸோட ரிட்டர்ன்ஸ் இருக்குமா ராயல் ரம்பிளுக்கு? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அதிக எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க செத்ராலன்ஸ் ரிட்டர்ன்ஸுக்கு. செத்ராலன்ஸுக்கு அதிக நாளாகவும் வெஸ்டர்மினா மிஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் அந்தளவுக்கு இப்போ என்ன சிவியரான இன்ஜுரி ஆகலை, கொஞ்சம் சுமாரான இன்ஜுரி தான் ஆயிருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருச்சு. அதை வச்சு பார்க்கும்போது தலைவனோட ரிட்டர்ன்ஸு கூடிய விரைவில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது டைட்டிலும் தேவையில்லாமல் வெக்கேட் பண்ணிட்டார். வெக்கேட் பண்ணனால தான், ஏன்னா இப்போது ஒரு 2 மாதம் ஆயிடுச்சா செத்ராலன்ஸ், 2 மாதமே ஆகலை, 2 மாதம் தான் ஆக போகுது. அவர் கிட்டத்தட்ட வராமல் போயிட்டு இப்போது ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸாக வருவாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ராயல் ரம்பிளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க WWE. நானும் பெருசாக ஒன்றும் இருக்காது, எல்லாம் இருக்கிறாங்க, ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, நிறைய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். பியாங்கா பெல்லர், ஜாக் ஆஃப் ஆட்டோ,
அதை விட்டா நம்மளோட ஸ்டெத் ஃப்ரீக்வென்ட் ராலன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சில ரிட்டர்ன்ஸை கொண்டு வருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கொடுத்த காசுக்கு அவங்களுக்கு தேவையான பர்ஃபெக்டான ஷோ நடத்த முடியும், பயங்கரமாகவும் பார்க்க முடியும். ஆனால் செத் ராலன்ஸ் ரிட்டர்ன் அப்போ நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆஸ்டின் தியரி ஒருவேளை இவராலோ பாலியம்னு சொல்லி தான் பண்ணுறாங்களோ, ஒருவேளை இல்லையோ, அப்படி இப்படின்னு நிறைய குழப்பம் வரலாம். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி திட்டு பாருங்கள். பை பை கீஸ்.